எல்லா சதி திட்டங்களையும் ஒரே நாளிலே கர்த்தர் உடைத்தெறிந்து எல்லா யூத ஜனங்களுக்கும் ஒரு நற்செய்தியை அறிவித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். அன்பானவர்களே, இன்றைக்கான வார்த்தை எஸ்தர் 9ஆம் அதிகாரம் 1வது வசனம். யூதரானவர்கள் தங்கள் பகைஞரை மேற்கொள்ளும்படி காரியம் மாறுதலாய் முடிந்தது. அன்பானவர்களே, ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், உன் காரியம் மாறுதலாய் முடியும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அன்பானவர்களே, ஆகாஸ் வேறு அரசாண்டு கொண்டிருந்த அந்த காலங்களிலே ஆமான் என்கிற ஒரு மனுஷன் மூலமாக யூத ஜனங்கள் எல்லாரையும் அழிக்க வேண்டும் என்று சொல்லி பிரசித்தப்படுத்தப்பட்டு தேசமெங்கும் அறிவிக்கப்பட்டு அந்த எல்லா ஜனங்களும் யூதர்களை அழிக்க தீவிரப்பட்ட பொழுது, அன்பானவர்களே, நடந்த ஒரு காரியம் என்ன தெரியுமா? ஆண்டவர் மொர்தெகாய் என்கிற ஒரு மனுஷனை எழுப்பினார். அன்பானவர்களே, பாருங்க, ஒரே நாளில் எல்லா காரியங்களையும் கர்த்தர் அவன் மாறும்படிக்கு புரட்டி போட்டார். அன்பானவர்களே, எவனையும் தாழ்த்தவும் எவனையும் மேன்மைப்படுத்தும் தேவனாலே ஆகும் அல்லவா? அதுபோல ஆமான ஆண்டவர் தாழ்த்தினார், மொர்தெகாயை ஆண்டவர் உயர்த்தினார். ஆமான் போட்ட எல்லா சதி திட்டங்களையும் ஒரே நாளிலே கர்த்தர் உடைத்தெறிந்து எல்லா யூத ஜனங்களுக்கும் ஒரு நற்செய்தியை அறிவித்து, எவர்கள் யூத ஜனங்களை அழிக்க வேண்டும் என்றிருந்தார்களோ அதே ஜனங்கள் அழிக்க வேண்டும் என்றிருந்த ஜனங்களை மேற்கொள்ளும்படிக்கு கர்த்தர் செய்தார். அன்பானவர்களே, இன்றைக்கு உங்களை நான் பார்த்து சொல்லுகிறேன், உங்களுக்கு விரோதமாக எத்தனை ஜனங்கள் எத்தனை காரியங்கள் உங்களுக்கு விரோதமாக வந்தாலும் பயப்படாதங்க. உங்களுக்கு விரோதமாக எத்தனை சதி திட்டங்கள் இருந்தாலும் பயப்படாதங்க. ஏன் அப்படின்னா, கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். ஆமென். காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணுகிறவர் உங்களோடு கூட இருக்கிறார். உங்களை மேன்மைப்படுத்துகிறவர், உயர்த்துகிறவர் உங்களோடு கூட இருக்கிறார். God bless you.